அப்போ தற்சார்பு ஒரு வாழ்க்கை முறையை, அடிப்படை தேவைகளை நம் நாட்டு மக்களை நிறைவேற்றி கொண்டு தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு ஆட்சி முறையை உருவாக்கணும். ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான நிர்வாகம், பசி பஞ்சமில்லாத ஒரு தேசம், அதை படைக்கணும். இப்போ சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமைகள், பெண்ணிய அடிமைத்தனம், வன்புணர்வு, படுகொலைகள், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது. அது இல்லாத ஒரு தேசம். மது மத போதை இல்லாத தேசம், வளக்கொள்ளைகள் இல்லாத ஒரு நாடு. ஏனென்றால் எதை இழந்தாலும் மீட்டுக்கொள்ளலாம். ஊழல் லஞ்சமெல்லாம் ஒரு நிர்வாக சீர்கேடு, அது சரி செய்து விடலாம். பசி பஞ்சத்தை போக்கி விடலாம். வேலையின்மை வேலை கொடுத்து விடலாம். காடுகள் அழிக்கப்பட்டது வளர்த்து விடலாம். நீர் உறிஞ்சி விற்கப்பட்டது சேமித்து விடலாம். ஆனால் வளக்கொள்ளையில் மிக கொடுமையான கொள்ளை மலையை மணலாக்கி விற்பதும், ஆத்து மணலை அள்ளி விற்பதும். இது யாராலும் உருவாக்க முடியாது. அது இயற்கையின் அரும்பெரும் கொடை. இவர்களால், இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்கிற இவர்களால் ஒரு அற்ப பிளாஸ்டிக் பாலித்தீனை கூட, ஒரு குலைமம் நெகிழிங்கிற இந்த பிளாஸ்டிக்கு பாலித்தீனை கூட தடை செய்ய முடியவில்லை. ஆனால் எல்லா இடத்திலும் சொல்வார்கள், பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை, பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்குவோம் என்று. பூமியை அழிப்பதற்கு அணுகுண்டு தேவையில்லை, பிளாஸ்டிக்கே போதும் என்கிறார்கள். அணுகுண்டு போட்டால் அந்த நொடியில் அழியும், பிளாஸ்டிக்கை போட்டால் சிறுக சிறுக அழியும். அது மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்கு என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை சொந்தங்களே, 5 லட்சம் ஆண்டு ஆகும், 5 லட்சம் ஆண்டுகள் ஆகும்னு ஒருத்தர், 50,000 ஆண்டுகள்னு ஒருத்தர். யாருக்கும் தெரியாது எப்போ மக்கி எப்போ மண்ணோடு மண்ணாக போகும் என்று. நாடே பிளாஸ்டிக் குப்பையாக கிடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். மலையளவு உயர்ந்து பிளாஸ்டிக் குப்பைகள் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள்.